அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம எந்த ஒரு நல்ல வேலையை செய்தாலும் அதற்கான பாராட்டுதல்களையும் புகழையும் எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய படைப்பாளன், இந்த பிரபஞ்சத்தின் ஒரே இறைவன் அல்லாஹு அப்படியல்ல. அவன் ஒருவரின் புகழுக்காக காத்திருக்காமல் தாமாகவே எல்லா புகழுக்கும் உரியவன். அவன் எதற்காகவும் யாரையும் சார்ந்திருக்கவில்லை. இந்த உண்மையை உணர்த்தும் அவனுடைய அழகிய பெயர்தான் அல் ஹமீத். இந்த திருப்பெயரை நாம் ஓதும்போது நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு அசைவிலும் அவனது கருணையை கண்டு நன்றி சொல்லி வாழ கற்றுக் கொடுக்கும். அல் ஹமீத் என்றால் என்றென்றும் புகழப்படுபவன் அல்லது எல்லா புகழையும் தன்னகத்தே கொண்டவன் என்று பொருள். அல்லாஹுவின் இந்த திருப்பெயரின் மகிமை என்னவென்றால், அவனது புகழ் நம்முடைய செயல்களாலோ வார்த்தைகளாலோ உருவாக்கப்படுவதில்லை. அது அவனுடைய உண்மையான பண்பு. அல்லாஹ் எல்லாவிதமான குறைகளையும் விட்டு முற்றிலும் தூய்மையானவன். அவனிடம் எந்த தவறும் பலவீனமும் மாற்றமும் கிடையாது. அவனது ஒவ்வொரு குணமும் அன்பு, சக்தி, ஞானம், நீதி யாவும் உச்சக்கட்ட அளவில் உள்ளன. இந்த பரிபூரணமே அவனை எப்போதும் புகழப்பட தகுந்தவனாக ஆக்குகிறது. நம் வானத்தை, பூமியை, கடலை, நம்முடைய உடல் அமைப்பை உற்று நோக்கினால் அங்கே இருக்கும் துல்லியமும் ஒழுங்கும் நம்மை பிரமிக்க வைக்கும். இந்த அற்புத படைப்புகள் ஒவ்வொன்றும் இவற்றை உருவாக்கிய அல்லாஹுவே எல்லா புகழுக்கும் உரியவன் என்று சப்தமில்லாமல் நமக்கு சாட்சி சொல்கின்றன. அல் குர்ஆனில் அல்லாஹு கூறுகிறான், மக்களே, நீங்கள் அல்லாஹுவின் பால் தேவையுள்ளவர்கள். அல்லாஹுவோ தேவையற்றவன், புகழுக்குரியவன். அல் ஹமீத் என்ற திருப்பெயர் படைப்பினங்களாகிய நாம் அல்லாஹுவிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் அனுபவிக்கும் அத்தனை அருட்கொடைகளான ஆரோக்கியம், உணவு, பாதுகாப்பு, நம் கண்முன்னே உள்ள சிறு சிறு இன்பங்கள், இதற்கு அனைத்திற்கும் முழுமையான நன்றி செலுத்த வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுவுக்கே என்று சொல்வது அல்ஹமீத் என்ற அவனது திருப்பெயருக்கு நாம் அளிக்கும் மிகச்சிறந்த அடையாளம் ஆகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்பம் நீங்கினாலும் உணவு உண்ட பிறகும் எப்போதும் அல்ஹம்துலில்லா என்று இறைவனை புகழ்வதையே வழக்கமாக கொண்டிருந்தார்கள். ஏனெனில் எல்லா இன்பங்களும் அவன் கொடுத்த அருளே. நமக்கு சோதனை வரும்போது மனம் தளர்ந்து போகாமல், நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்கள், நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பிச் செல்வோம் என்று கூறி பொறுமை காத்து அல்லாஹுவை புகழ வேண்டும். ஏனெனில் அந்த சோதனையையும் கொடுத்தவன் நீதியான அல் ஹமீத். அதில் ஏதோ ஒரு நன்மை மறைந்திருக்கிறது என்று நம்புவதே உண்மையான ஈமான். ஸ்வர்க்கவாசிகளின் கடைசி வார்த்தை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று இருக்கும் என்று குர்ஆன் கூறுகிறது. இதன் மூலம் அல்லாஹுவுக்கு புகழ் செலுத்துவது இந்த உலகத்தின் தொடக்கம் மட்டுமல்ல, மறுமையின் முடிவும் கூட என்பதை நாம் உணரலாம். நாம் அல் ஹமீத் என்று அல்லாஹுவை அழைப்பதன் மூலம் நம் வாழ்வில் கிடைக்கும் சில முக்கியமான பலன்கள். இறைவன் எல்லா புகழுக்கும் உரியவன் என்று நம்பும்போது நம்முடைய குறைகள் பற்றிய கவலைகளை விடுத்து அவனுடைய அருட்கொடைகளை எண்ணி மகிழ்ந்து மன அமைதி அடையலாம். தொழுகை, நோன்பு, சதக்கா போன்ற நம் வணக்கங்கள் மூலம் நாம் உண்மையில் அல்லாஹுவை புகழ்கிறோம். அந்த புகழ் நம்மை அவனிடம் இன்னும் நெருக்கமாக்கி இபாதத்தில் அதிக இனிமையை தருகிறது. எந்த புகழுக்குரிய இறைவனிடம் நாம் மனம் திறந்து தௌபா கேட்கிறோமோ அந்த இறைவன் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை மீண்டும் தூய்மையாக்குகிறான்.
இறைவா, நீயே அல் ஹமீத். உனது அழகிய திருப்பெயர்களை நாங்கள் எப்போதும் உச்சரிக்கவும் உனக்கு புகழ் செலுத்தவும் எங்களுக்கு அருள் புரிவாயாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.